Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ உங்களை ரொம்ப அதிகமாக நினைக்கிறாங்களா? இந்த டைமில் உங்களுக்குள்ளே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இருக்குது, நம்மளை யாரோ நினைக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ யார் அந்த நபர், எதனால் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங், ஓகேங்களா? ஸோ காமனாக இருக்கக்கூடிய ஒரு ரீடிங். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது, ரைட்? ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 இந்த ரெட் கலர் ஹார்டின், பைல் நம்பர் 3 இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு, ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. லேட் ஆகும் பைல் சூஸிங்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கண்டினியூ பண்ணுங்கள், ரைட்? பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ யார் அந்த நபர்? ஓகே, ஸோ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் இவங்க வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துருப்பாங்க. எஸ்பெஷலி நிறைய நீங்கள் லோவாக இருந்தப்போ இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருப்பாங்க. அண்ட் பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப நாள் வந்து க்ளோஸுங்கிற மாதிரிலாம் இல்லை, ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாட்கள் இல்லை ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ், கொஞ்சம் மாதம் கொஞ்சம் வருஷம் பழகியிருந்தா கூட ஏதோ ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இவங்க பேரை சொன்னால் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் சரி, அந்த நபர் வந்துட்டு உங்களை அதிகமாக ஆக்சுவலி நினைக்கிறாங்க இப்போது. பிகாஸ் ஒரு சில விஷயங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இன்னும் சரியாக எண்ட் ஆகலை. மேபி நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், இல்லை நல்ல ஒரு உறவுகளோடு இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதோட பிரேக்கப்பாக இருக்கட்டும், அது சரியாகவே நடந்திருக்காது. எதனால் 2 பேரும் பேசாமல் போகிறீங்க, எதனால் 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டீங்க, இல்லை சண்டே இல்லாமல் ஏன் பேசாமல் இருக்கீங்க, எதனால் அந்த பாண்டு பிரிஞ்சுது, இது மாதிரி இது வந்து ஒரு ரீசனே இல்லாமல் இட் வாஸ் ஹேப்பன். 2 பேரும் ரேண்டமாக மூவ் ஆன் ஆகியிருக்கலாம் இல்லையா? இல்லை ஒரு நபர் மூவ் ஆன் ஆகியிருக்கலாம், இன்னொரு நபர் வேறு வழி இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபருக்கு இப்போது ரொம்ப அதிகமான ஒரு தாட் வந்திருக்கு. ஏன் இப்படி நடந்துச்சு 2 பேருக்குள்ளாரையுமே அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்திருக்கு. அண்ட் மேற்கொண்டு வந்துட்டு இது ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதை பற்றி 3வது நபர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு விதமான யோசனைகளோடையும் இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அந்த பிரிவினை வந்ததுக்குமே அந்த 3வது நபர் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். ஸோ பட் ஆனால் வந்துட்டு அந்த நபர் அவங்கள மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங், ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் ஒரு அட்ராக்ஷன், அந்த மாதிரி உணர்வுகள் இருக்குது. ஆனால் இது எப்படி கொண்டு போகிறது அடுத்த ஸ்டெப்புங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஆனால் இதை பற்றி உங்களுக்கு ஒரு சைனுமே இருக்காது. இப்போ இவங்க தான் அந்த நபர், இவங்க தான்ற ஒரு அறிகுறியே இல்லாமல் இருக்கும். இன்ஃபேக்ட் நாளைக்கே அவங்க திருப்பி வந்து பேசுனா கூட உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்க மேலே இருக்குமா பழையபடி அப்படின்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் தான், ஓகேங்களா? பழையபடி அவங்க மேலே உங்களுக்கு அந்த ஒரு உணர்வுகள் பாசம்லாம் வந்துட்டு வர மாதிரி தெரியல. பட் ஸ்டில் அவங்களுக்கு பழையபடி அதை விட தாண்டியும் வரும்.
ஸோ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, 2 கார்டு வந்திருக்கு. ஐ டேக் திஸ். எஸ், வெரி குயிக் மூமெண்ட். ரொம்ப குயிக்காக மூவ் ஆன் ஆகியிருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். மேபி அவங்க சைடில் மூவ் ஆன் ஆகியிருக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எடுத்த டெசிஷன் அப்படி இருந்திருக்கும். கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கும். மேபி உங்கள் ஏஜ் இல்லைன்னா வந்துட்டு உங்களோட ஏஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. அது 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 சார்ந்து தான் இருக்கும். ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் மாதிரிலாம் இல்லை. பட் அவங்க எடுத்த அந்த ஒரு அவசர முடிவு தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே வந்துட்டு குழப்பங்கள் வந்ததுமே. ஸோ பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க அந்த நபருக்காக. ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்காக கூட அந்த குறிப்பிட்ட டேஸ் கூட வெயிட் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அவங்க வரல. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஃபைனலி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அந்த சூழ்நிலையில இருந்து தான் மூவ் ஆன் ஆகியிருக்காங்களே தவிர கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகலை அப்போ. ஓகேங்களா? இவங்க திரும்பி வந்து பேச வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒன்லி 1 சான்சஸ்வா எனக்கு வந்து தெரியுது. தட் டு ரேர். பிகாஸ் அவங்களுக்கு வந்து உங்கள் நினப்பு அதிகமாக இருக்குது. பட் ஆனால் அது உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கான வழிகள் தெரியல. அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது. இது எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக தெரியுது. உங்ககிட்ட தைரியம் அதிகமாக இருக்குது, அவங்கக்கிட்ட அதுக்கான தைரியம் கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய ஓவர் திங்கிங் தெரியுது, நிறைய யோசனைகள் தெரியுது. ஸோ அதனால அவங்க அதில் டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான், அதிகமாக யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, yes, see a lot of insecurities and unresolved emotions. அதுதான் நான் சொன்னேன்ல, இப்போ கரண்ட்லி அவங்களுக்கு நிறைய இன்செக்யூரிட்டி இருக்குது. அதே மாதிரி ஒரு சில எமோஷன்ஸ் வந்து நீங்கள் 2 பேருமே இன்னும் கம்ப்ளீட்டாக எண்ட் பண்ணாமல் தான் இருக்கீங்க. இன்னுமே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் தான் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் இன்னும் உங்களை ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஆனால் வந்துட்டு அந்த நபர் மேபி தேர் இஸ் 1 சான்ஸ், பட் அது நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் வரும். பட் ஆனால் அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குமா அப்படின்னா எனக்கு உங்ககிட்ட அந்த எனர்ஜியவே காணும். ஓகே, so that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த pile choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ pile number 2, ஸோ யார் உங்களை ரொம்ப அதிகமாக நினைக்கிறாங்க அண்ட் ஏன் நினைக்கிறாங்க? ஓகே, ஸோ இந்த நபரை ஒரு ஃபயர் சைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதர் அவங்க ஃபயர் சைன், இல்லை நீங்கள் ஃபயர் சைன், இல்லைன்னா வந்துட்டு அதுக்கான ஒரு இல்லைன்னா ஏர் சைனுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு நிதானம் கம்மியாக இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க வந்து உங்களுடைய ஒரு ப்ரொஃபஷனல் சைடில் இருப்பாங்க. இதர் வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட், இல்லைன்னா வந்துட்டு ஒரு வேலை செய்கிற இடத்துல, இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டுக்காக, இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் மீட் பண்ணது, அது மாதிரி சம்திங் ஒரு ப்ரொஃபஷ்னலில் கனெக்ட் ஆன ஒரு நபராக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் திஸ் பர்சன் வந்து குவைட் ஒரு உங்களுடைய ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைடை பார்த்த ஒரு நபராக இருப்பாங்க. உங்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெரி லெஸ்ஸாக இருந்திருக்கும். ஆனால் அந்த டைம்லையுமே உங்களுடைய தனிப்பட்ட ஒரு குவாலிட்டி, ஒரு திறமை, உங்களுடைய அந்த ஒரு ஜாலியான ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து இவங்க ரொம்ப பாராட்டியிருப்பாங்க, ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இந்த நபர் குவைட் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல கைண்ட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் அப்படி இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வெரி டேலண்டட், ஒரு வெரி நாலேஜபிள், ரொம்ப சைலண்ட் டைப் இவங்க.
ஸோ பட் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குமான பாண்டிங் இட்ஸ் நாட் தட் க்ளோஸ், ரொம்ப க்ளோசஸ்ட் மாதிரிலாம் தெரியல. பட் ஒரு 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 பவுண்ட்ரியோடே தான் இருக்கு, ஒரு லிமிட்டோடே இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் திஸ் பர்சன் டெஃபினெட்லி சம் ஒன் ரீசெண்ட் பாஸ்டாக இருக்கலாம், இல்லை பாஸ்டாக தான் இருப்பாங்க. கரண்ட்லி இவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்களா அப்படின்னா இருக்கிற மாதிரி தெரியல. ஓகேங்களா? அண்ட் இவங்க உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வெரி ஆல்வேஸ் அவங்களோட கெரியர், அவங்க லைஃப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் சரி மற்றவங்களும் சரி நாட் தட் இம்பார்ட்டண்ட், அந்த கெரியரை தாண்டி தான் எதுவுமேன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பர்சன் இப்போ உங்களை நினைக்கிறாங்கன்னா மேபி லைக் தே ஹாவ் டூ மச் டைம், இப்போ ரொம்ப அதிக டைம் இருக்கலாம் அவங்களுக்கு, ஃப்ரீ டைமிங், இல்லைனா மேபி ஒரு ரீசன்ட் ஒரு ஒரு மெமரிஸ், அது மூலயமா வந்துட்டு உங்களை நினைக்கிறாங்க. இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 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 கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனாக இருந்திருப்பாங்க. நீங்கள் ரொம்ப டவுனாக இருந்தப்போ எல்லாரும் உங்களை ரொம்ப ஒரு டவுனாக ஒரு மாதிரி உங்களை புல் பேக் பண்ணணும்னு நினச்ச டைமில் இவங்களோட வார்த்தைகள் ஒன்றொன்றும் உங்களை வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக வச்சுருக்கோம். ஓகேவா? அண்ட் இந்த பர்சன் மேலே எதர் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு க்ரஷோ இல்லை ஒரு ஒரு லவ் ஃபீலிங்கோ ஒரு அட்ராக்ஷன் ஃபீலிங்கோ இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இது மனசுக்குள்ளரே இருக்க மாதிரி தான் தெரியுது. லைக் ரெண்டு பேரும் ஐ மீன் நீங்கள் போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க கிட்ட சொன்ன மாதிரிலாம் தெரியல. பட் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு ஜெனியூனான ஒரு இதாக தான் இருக்கு. ஓகே, அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு, ஐ ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு, வெரி ஜெனியூனாக இருக்கு. ஓகே, பட் அந்த நபருக்கு உங்கள் மேலே அந்த தாட் இருக்கு, சாரி உங்களுக்கு அந்த நபர் மேலே அந்த தாட் இருக்குங்கிறது கூட அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியல. இவங்களோட பேசின அந்த நாட்கள் நிறைய ப்ராப்ளம், நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. அண்ட் இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்தோ உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு பெனிஃபிட், ஒரு பெஸ்டான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இட்ஸ் நாட் லைக் அந்த ஒரு லவ் பாண்டிங், லவ் கனெக்ஷனுங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. பட் இந்த நபரை பொறுத்த வரைக்குமே இப்போயுமே அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்கள் மேலே இருக்கான்னா தெரியல, அந்த மாதிரி எனர்ஜி வந்து காமிக்கல. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒன் சைடு, உங்களுக்கு தான் அவங்க மேலே அந்த மாதிரி தாட் இருந்த மாதிரி காமிக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த கார்டு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ யார் அந்த நபர் உங்களை ரொம்ப அதிகமாக நினைக்கிறாங்க அண்ட் வாய்? இந்த நபர் மேபி சம்ஒன் ஃப்ரம் ஃபேமிலி ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் கசின்ஸ் ஆர் அப்படி இல்லைன்னா சம் சூசன் ஃபேமிலி, இல்லை ஏதோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்னு சொல்லலாம், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப், கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பர்சன் கைண்ட் ஆஃப் வெளியில் ரொம்ப ஒரு போல்ட் மாதிரி தான் காமிச்சுக்குவாங்க, பேசுகிற விதம், ஆக்ஷன்ஸ், இந்த ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் அப்படியே தவிர ரொம்ப போல்டு அப்படிங்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. பட் ஆக்சுவலி வெரி காம் கேரக்டராக தான் இருப்பாங்க. ஸோ இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா தெர் வாஸ் அ பீரியட் ஒன்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருப்பாங்க ரெண்டு பேருமே. மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அந்த ஒரு அட்ராக்ஷன் ஜோனில் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டெடினஸ் இல்லாதது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். திஸ் பர்சன் இஸ் வெரி குட் இன் லவ் பட் நாட் ஸ்டெடி மைண்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ரொம்ப வீக்கான ஒரு நபராக இருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் அவங்க அப்படிதான் இல்லை, பட் அவங்களோட சூழ்நிலைகள் அவங்கள வந்து போல்டாக டெசிஷன் எடுக்க விடாது. யாருக்கோ பார்த்து பயப்படுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க.
பட் உங்களுக்கும் நிறையா சண்டைகள் பிரச்சனைகள் மூலியமாக தான் பிரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு, போத் ஆஃப் தெம், உங்களுக்கும் சரி அந்த நபருக்கும் சரி. அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் லவ் இல்லைன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் குட்னஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த உணர்வுகள் பழைய உணர்வுகள் அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டீங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. மேபி அவங்க உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கலாம், பட் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஏதோ ஒரு நபர் அப்படி தான் இருப்பாங்களே தவிர ஸ்பெஷல்லாம் கிடையாது. டெய்லியும் சேட் பண்ணுறது, டெய்லியும் பேசுகிற மாதிரிலாம் காணும். மேபி நீங்கள் ஸ்ட்ராங்லி மூவ் ஆன் ஆகியிருக்கலாம். ஐ திங்க் பைல் நம்பர் 3 வந்துட்டு நீங்கள் உங்களுடைய லைஃப் அண்ட் உங்களுடைய டைம் மாறி இருக்கும். நீங்கள் மூவ் ஆன் ஆகியிருப்பீங்க. பட் ஆனால் அந்த நபருக்கு உங்கள் மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் இஸ் தேர், அப்படியே இருக்கு. ஓகேவா? சூழ்நிலைகள்னால அவங்க வந்துட்டு அது உங்களை பற்றி நினைக்கிறாங்க. பட் ஆனால் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு கிடையாது. பிகாஸ் மேபி லைக் சம் ஒன் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி இல்லைன்னா சம்திங் அவங்கள வந்து தடுக்குது. நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் நடந்திருக்கும், நிறைய ஃபைட்ஸ் இருந்திருக்கும், நிறைய வேர்ட்ஸ் கோவத்தில் எல்லாம் வார்த்தைகள்லாம் நிறைய பேசி விட்டுருப்பீங்க ஆளுக்கு. அப்படிதான் இருக்கு. பட் ஆனால் there was a love இருக்கு. Love is also there. The person kind of ரொம்ப ஒரு மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருப்பாங்க, அவங்க ஃபிசிக்கலில் கான்ஷியஸாகவும் இருப்பாங்க. ஒரு மாதிரி ஜிம் இல்லை லீனாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அழகுபடுத்திக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க, ரொம்ப க்ளோவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்சஸ் மேலே அதிகமான ஒரு கேர் எடுத்துக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஷோ ஆஃப் அதெல்லாம் கூட பண்ணுவாங்க. எஸ், as I told you, like ஃபிசிக் மேலே அதிகமான ஒரு இது இருக்கும். லைக் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டயட் இருக்கிறது, ஜிம் போகிறது, இல்லை ஃபிட்னஸ், யோகா, எக்ஸசைசஸ். ஸோ இது மேலே ஒரு அதிகமான ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அண்ட் பட் இந்த பர்சன் வந்து இட்ஸ் குவைட், இவங்களோட இன்ட்யூஷன் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங். ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது இப்படி தான் போகும் அப்படிங்கிறது அழகாக ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு அலர்ட் மோடில் இருப்பாங்க. அண்ட் திஸ் பர்சன் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங், சம்டைம்ஸ் கன்னிங் ஆல்சோ, டிபெண்ட்ஸ். அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் இவங்க வந்து குவைட் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இவங்களுக்குள்ளார. பிகாஸ் எனக்கு இது சொன்னால் சொல்லிகிட்டே போகணுன்னு தான் தோணுது, அவ்வளோ இருக்குது நிறையா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. 3 பைலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நன்றி.